வேண்டிய வேலை இது. உங்க வீட்டுல டிஜிட்டல் கிளாக் இல்ல, கீ கொடுக்கிற கிளாக் தான் அப்படின்னு சொன்னா மறக்காம கீ கொடுக்க வேண்டியது இருக்கா அப்படின்னு பாருங்க. படுத்த படுக்கையை எடுத்து மடிச்சு வைக்க வேண்டியது என்னுடைய வேலை. அப்பா எழுந்திருச்சு போனாலும் அவருடைய போர்வையை மடிச்சு வைக்க வேண்டியது என்னுடைய வேலை. அப்பாவுடைய வண்டியை தினமும் தொடச்சு வைக்க வேண்டியது என்னுடைய வேலை. சைக்கிள் கிராமத்துல இருக்கும், தண்ணி இல்ல, சைக்கிள்ல ஒரு ரப்பர் வார போட்டு 2 பக்கமும் குடம் கட்டி தண்ணி எடுத்துட்டு தினமும் கொண்டு வர வேண்டியது என்னுடைய வேலை. காலையில எழுந்திருச்சு அம்மாவுக்கு வெங்காயம் உரிச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய வேலை. அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அம்மாவால ரொம்ப நேரம் நிக்க முடியாது, அதனால காலையில எழுந்து காப்பி போட்டு கொடுத்து எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கறது என்னுடைய வேலை. துணி அம்மா தோச்சிட்டாங்கன்னா மறக்காம அதை காயப்படுறது என்னுடைய வேலை. காஞ்ச துணியை எடுத்து மடிச்சு வைக்கிறது என்னுடைய வேலை. வீட்டுல உங்களுக்குன்னு ஏதாவது வேலை உங்க தாய் தகப்பன் கொடுத்திருக்காங்களான்னு யோசிச்சு பாரு. கொடுக்கலனா கேட்டு நீ வாங்கியிருக்கியான்னு பாரு. எந்த வீட்டுல குழந்தைகளுக்கு அவரவர்களுக்குன்னு செய்ய வேண்டிய வேலை இல்லையோ அந்த வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்களை நம்பி நாட்டை கொடுக்க முடியாது. அந்த குழந்தைங்களை நம்பி அவங்களையே கொடுக்க முடியாது. 20 நாட்கள் உங்களை இங்க அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்க உடைமைகளை காப்பாத்திக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. காலையில 5:30 மணிக்கு எழுந்திருக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய உடைகளை சுத்தமா வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. நீங்க இருக்க வேண்டிய இடத்தை சுத்தமா வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. ஆனா வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷம் துண்டு அம்மாவை கொண்டு வந்து தரணும், போட்டிருக்கக்கூடிய சாக்ஸ் அம்மா கொண்டு வந்து தரணும், பேக காணணும் அம்மா கொண்டு வந்து தரணும், தூக்கி வீசின டைய அம்மா கொண்டு வந்து தரணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த 20 நாளும் நம்ம பயின்று கொண்டு போகக்கூடியது இட் இஸ் ஒன்லி காஸ்மெட்டிக் அண்ட் இட் இஸ் நாட் டீப் அப்படின்னு அர்த்தம். முக அலங்காரம் மாதிரி ஒரு முகத்துல இருக்கக்கூடிய களைப்ப போக்குற அலங்காரமாக அது இருக்கலாமே தவிர அக அலங்காரமாக அது மாறணும் அப்படின்னா வீட்டுக்கு போன உடனே இதுவரைக்கும் உங்களுக்கு ஒர்க் இருக்கா, ஹேட்ஸ் ஆஃப். உங்க அப்பா அம்மா எல்லாம் ஐயோ படிக்கிற குழந்தை வேலைக்கு வேணாம், படிக்கிற குழந்தை வேலை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தான் முதல்ல நம்ம இந்த வேப்பலை அடிச்சு பண்ண வேண்டிய ஒரு வைத்தியம் பண்ணணும். படிக்கிறதுங்கிறது ஒரு பங்கு தான். ஆனா ஒரு காலத்துல நாங்கெல்லாம் படிச்ச பள்ளிக்கூடம், நீங்கெல்லாம் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல அதெல்லாம் வன்கொடுமைன்னு நகர்த்தி வச்சிருப்பாங்க. நாங்கெல்லாம் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல ஒரு காலத்துல 60 பேர் இருக்கிற குரூப்பை பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொன்னும் ஒரு குரூப்னு போட்டிருப்பாங்க. ஒரு குரூப் என்ன பண்ணும், பிளாக் போர்டை கிளீன் பண்ணி அன்னன்னைக்கு தேதி எழுதி யாரெல்லாம் ஆப்சென்ட் எத்தனை, பிரசன்ட் எத்தனை, எந்த டீச்சருடைய கிளாஸ் இது, டைம் டேபிள் என்ன, எல்லாம் போர்ட்ல எழுதி வைக்கக்கூடிய ஒரு குரூப் இருக்கும். ரெண்டாவது ஒரு குரூப் என்ன பண்ணும், நல்லா தேய்ச்சி தொலைக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ரம்மை தூக்கிட்டு போய் தண்ணியை பிடிச்சு கொண்டு வந்து வைக்கிறதாக இருக்கும். மூன்றாவது ஒரு குரூப் கிளாஸ கூட்டுறதாக இருக்கும், அடிச்சு வரக்கூடிய ஒரு குரூப்பாக இருக்கும். அந்த பெண்கள் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, ஆண்கள் பள்ளிக்கூடமா. நான்காவது ஒண்ணு அந்த டெஸ்க் எல்லாம் இழுத்து போடுறதாக இருக்கும். 5வது அள்ளி போட்ட குப்பையை கொண்டு போய் கொட்டுறதாக இருக்கும். 6வது இருக்கிற குரூப் ஜெனரல் டிசிப்ளினாக இருக்கும். அந்த 6 குரூப்ல இருக்கக்கூடிய உங்க பேரும் எழுதியிருக்கும், அட்டவணையும் போட்டிருக்கும். அடுத்த வாரம் அதுக்குள்ள போகும். உங்க எல்லாருக்கும் ஒரு சீமாரை பிடிச்சு வீடு கூட்ட தெரியுமான்னு எனக்கு தெரியாது, கூட்ட சொல்வாங்களா அப்படின்னு தெரியாது. இந்த மாதிரி அடிப்படையான சின்ன சின்ன வேலைகள் கூட, ஒரு சட்டையை எப்படி மடிக்கிறதுன்னு தெரியாது, ஒரு ஷூலேஸை எப்படி கட்டுறதுன்னு தெரியாது, கால் சிறப்பை எங்க விடணும்னு தெரியாது. ஒவ்வொன்னு இது ஒன்னும் தெரியாம வரக்கூடிய படிப்புக்கு எப்படி படிப்புன்னு பேர் வந்ததுன்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் இருந்தா மட்டும்தான், படிஞ்சா மட்டும்தான் அதுக்கு பேர் படிப்பு. இஃப் யூ cannot be self reliant, உங்களை சார்ந்து உங்களால் இருக்க முடியவில்லை என்றால் உங்கள் குடும்பம் உங்களை சார்ந்து இருக்க முடியாது. இப்ப திரும்பி போறீங்க, 13 வயசுல இருந்து 18 வயசு போதுமான வயசு ஆயிடுச்சு. இனி நாம உட்காந்து அம்மா தண்ணி கொண்டு வந்து வைக்கணுங்கிற வேலையை விட்டுடுங்க. யூ ஆர் கோயிங் டு பிகம் செல்ஃப் ரிலையன்ட். எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்தாங்கன்னா தண்ணி பரிமாற வேண்டிய வேலை என்னுடையது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்? அம்மா உட்காரும் போது நான் யாருக்காவது பரிமாறட்டுமாமா அப்படின்னு கேளுங்க. ஆம்பளைங்க பரிமாறின மாதிரி இருக்காதா? அம்மா அப்படி நீ ஆம்பளடா, வேண்டாம் இந்த வேலையெல்லாம் செய்யாதேன்னு ஏதாவது ஒரு அம்மா உங்களுக்கு தவறாத போதனை கொடுத்தாங்கன்னா அம்மா கிட்ட சொல்லுங்க, அம்மா நான் மனிதனா வாழணும்னு ஆசைப்படுறேன், இந்த 20 நாட்களும் மனிதர்களாக எங்களை மாற்றி அனுப்பிச்சிருக்காங்க, தயவு செஞ்சு எந்த வேலையும் கொடுக்காம என்ன அந்த பக்கம் தள்ளிடாதீங்க அப்படின்னு அம்மாட்ட சொல்லிட்டு இன்னில இருந்து நான் ஹெல்ப் பண்றேன். அப்பாவுடைய ஷூக்கு பாலிஷ் போடலாம், அப்பாவுடைய சட்டையை அயர்ன் பண்ணலாம், அப்பா வண்டியை தொடச்சு வைக்கலாம். அப்பா எப்பவுமே சென்டர் ஸ்டாண்ட் போடுற அப்பா இப்ப வர வர சைட் ஸ்டாண்ட்ல வண்டியை நிறுத்திட்டு வராரு அப்படின்னா உங்களுக்கு அது புரியணும். குழந்தையா பிறக்கும் போது பிறக்கிற வரைக்கும் பொண்ணா ஆனான்னு கேட்பாங்க, பிறந்ததுக்கு அப்புறம் பொண்ணா ஆனான்னு கேட்க மாட்டாங்க, மகனா மகளான்னு கேட்பாங்க. கையில ஒரு பெண் குழந்தைய வச்சுட்டு அம்மா நிக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு 18 வயசு ஆகும்போது எனக்கு ஒரு 40 வயசு ஆயிடும். கை வலிக்கும், கால் வலிக்கும், முதுகு வலிக்கும். என் குழந்தை நான் உட்காந்தேன்னா ஓடி போய் அம்மா ஒரு டம்ளர் தண்ணி குடுக்கட்டுமாமா அப்படின்னு கேட்பான் அப்படின்னு அம்மாவும் அப்பாவும் நம்புவாங்க. வேணும்னு அவங்க கேட்டது கிடையாது. நதி ஒரு போக்குல தான் போகும். அவங்க உங்க கடமைகள் எல்லாம் உங்களுக்கு செஞ்சுட்டு போவாங்க, திரும்பி வந்து நீங்க செய்யணும்னு எதிர்பார்க்கல.
எதிர்பார்க்காம இருக்கிறது அவங்களுக்கு எவ்வளவு மரியாதையோ அவ்வளவு மரியாதை அவங்க கேட்காமையே செய்ய வேண்டிய கடமையை நீங்க உணர்றது. இனி வீட்டுக்கு போனா ப்ளீஸ் டேக் ஓவர் சம் கைண்ட் ஆஃப் ஒர்க் as yours. இந்த வீட்டுல இந்த பொறுப்பு என்னுடையதுதான், இது நான் தான் செய்வேன், இந்த வேலையை நான் செய்யலன்னா என்ன கேட்கலாம் அப்படின்னு ஒரு வேலை சொல்லல, குறைந்தபட்சம் 4 வேலையாவது எடுத்துக்கோங்க. அப்பா மறதியாக இறங்கி போயிட்டாருன்னா மறக்காம ஃபேன் ஆஃப் பண்ற வேலை. பெரும்பாலும் அப்பா வந்து ஆஃப் பண்ணிட்டு 4 வார்த்தை கடிஞ்சுன்னு சொல்லிட்டு போவார், எவன் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறது அப்படின்னு. அப்ப கூட கிண்டலா காலாட்டிட்டு ஐபிஎல் பாக்குற அளவுக்கு தான் நமக்கெல்லாம் நேர்மை இருக்கே தவிர அப்பா முதுகு வணங்கி அங்க உழைக்கிறது அப்படின்னு. இங்க ஃபேன் ஆஃப் பண்ணி லைட் ஆஃப் பண்ணிட்டு போகக்கூடிய அப்பா ஆபீஸ்ல எத்தனை கடுமையாக உழைச்சா, யார் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கிற பூ நீங்க, பச்சையா பசுமையா பார்க்க மென்மையா பளபளன்னு இருக்கிற இளநீங்க, காய் நீங்க, கனி நீங்க. ஆனா மரத்துக்கடியில இருட்டுக்குள்ள ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கக்கூடிய, ஓய்வில்லாம உழைச்சிட்டு இருக்கக்கூடிய வேர் அந்த தாயும் தகப்பனும். வீட்டுக்கு போன உடனே 2வது விழுமியம் என்ன? accepting some kind of responsibility as your everyday duty. அன்றாட கடமையாக பொறுப்பை எடுத்துக்கொள்ள போகிறேன். ஒரு பையனா இருந்தாலும் சரி, இருக்கிற 2 குழந்தைங்கள ஒன்னாக இருந்தாலும் சரி, கவலையே கிடையாது. எங்க அப்பா அம்மா கண்ணுல தெரியக்கூடிய வருத்தத்தையும் வேதனையும் அவங்க உடல் வலியையும் பார்த்து கூட மனசு கவலைப்படலன்னா என்ன நம்பி நாட்டை எப்படி கொடுக்க முடியும்? ஒரு மாதம் முன்னால செல்லமே அப்படின்னு சென்னையில ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. அந்த ப்ரோக்ராமுக்கு என்ன கூப்பிட்டிருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு நபராக, நான் ரொம்ப ஆதர்சமாக நினைக்கக்கூடிய இறையன்பு ஐஏஎஸ்ஆரோட பக்கத்துல உட்காரக்கூடிய பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சு. கடுமையாக உழைத்த ஒரு நபர். யாரை கேட்டாலும் நான் ஐஏஎஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம், சிவில் சர்வெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். சொல்றது எவ்வளவு சுலபம் தெரியுமா? திரைப்படங்கள்ல எல்லாம் காட்டுற மாதிரி அப்படியே பாட்டு பாடிட்டே இருப்பாங்க, தட்டுல சாப்பாடு போட்டிருப்பாங்க, அந்த பெண்மணி புத்தகத்தை வச்சுட்டு மேலும் கீழும் நடப்பாங்க, தட்டுல இருக்க சாப்பாட்டை வாயில விடுவாங்க, சாப்பாடும் தீந்துரும், பாட்டும் முடிஞ்சிரும், அடுத்த காட்சியில அவங்க ஐஏஎஸ் இருப்பாங்க. அது சினிமால மட்டும்தான் நடக்கும். வாழ்க்கையில அப்படி எல்லாம் நடக்காது. ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப உழைக்கணும், உழைச்சு மேல வரணும். இறையன்பு அப்படிங்கிற அவருடைய பேருக்கு முன்னால அந்த பின்னால அந்த 3 எழுத்து வர்றதுக்கு அவர் எத்தனை பாடுபட்டிருக்காரு, அதை எப்படி தக்க வச்சுட்டாரு, அதற்கு மனநடு நிலைமை எப்படி தேவைப்படுது, இதெல்லாம் பக்கத்துல உட்காந்து எங்கிட்ட பேசிட்டு வந்தார். அந்த செல்ல மேல அவார்டு கொடுத்தாங்க. யாருக்கெல்லாம் அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னா, பெருவெள்ளம் சென்னையில வந்த போது ஓடி ஓடி பாஞ்சு உழைச்ச எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அப்படி கொடுத்த போது 3 குட்டி பசங்க வந்தாங்க. மீறி போனா அந்த அதுல ரொம்ப வயதான பையன் சொல்றவனுக்கு 9 வயசு இருந்தா ஜாஸ்தி. நீங்க அந்த காக்கா முட்டை சினிமாவுடைய கதாநாயகர்கள் ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி ஒரு 3 குழந்தைங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரதுக்காக பனியன் வாங்கி கொடுத்திருக்காங்க. அந்த பனியன் கூட அவனெல்லாம் ஒரு ஸ்மால் சைஸுக்குள்ளேயே நீஞ்சிற மாதிரி ஆளு. ஹில் பி செயிலிங் இன்சைட். அவனை டபுள் எக்ஸ்எல்குள்ள போட்டு அது முட்டி கீழே தொங்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி அந்த குட்டி பசங்க 3 இப்படி வந்து நின்னது. அந்த தொகுப்பாளினி ரொம்ப சந்தோஷமாக அவங்க கிட்ட இவங்க 3 பேரும் கேலண்ட்ரி அவார்டுக்காக, அது என்ன அவார்டுன்னு தெரியுமா? ஜனவரி 26ஆம் தேதி இந்திய அரசாங்கம் அவங்களுடைய மிகப்பெரிய அந்த துணிச்சலுக்கான, தைரியத்திற்கான, பிரேவரிக்கான அவார்டு கொடுக்கிறது. அது ஒத்திக பார்த்தெல்லாம் வராது. ஆக்ஷன், ஸ்டார்ட் கேமரா, ரோலிங் அப்படின்னு பாஞ்சு வந்து 10 டூப்பெல்லாம் அடிக்க மாட்டாங்க. கண்ணு பார்க்க என் முன்னால யாரோ கஷ்டப்படும் போது அவங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு தான் நான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நிமிஷம் நீச்சல் தெரியுதோ தெரியலையோ மூழ்கிறவனை காப்பாத்தி ஆகணுங்கிற ஆவேசத்தை தாண்டி அவங்களை காப்பாத்திட்டு உயிர் துறக்கிற எத்தனையோ உங்க வயசு குழந்தைங்க, அவங்க எல்லாம் இந்த கேலண்ட்ரி அவார்டுக்கு போவாங்க. இந்த 3 குழந்தைங்களும் கேலண்ட்ரி அவார்டுக்கு போயிருக்கு. அவார்டு கிடைச்சு வந்திருக்காங்க. பார்த்தா அவங்களுக்கு கொடுத்த அந்த டிராஃபி இருக்குல்ல, அதை விட சின்னதா தான் இருக்காங்க அந்த பசங்க. சென்னையில எங்க தங்கி இருக்காங்கன்னா மாடி வீட்டுல இல்ல, ஏசி ரூம்ல இல்ல, ஒரு ஆடி கார்ல எல்லாம் போகல, கேட்டதெல்லாம் பாக்குற மாதிரி அப்பாவும் அம்மாவும் பாரா சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்தது இல்ல. அந்த வீராணம் ஏரி திட்டத்துக்காக பெருசு பெருசா போட்டிருக்கக்கூடிய அந்த சிமெண்ட் பைப் அங்க நிறைய கிடக்கும் ஒவ்வொரு இடத்துலயும். அதுல பாலத்துக்கு கீழே கிடக்கக்கூடிய ஏதோ பைப்ல தான் இவங்களுடைய வாசம். அந்த குழந்தைங்க 3 பேரு, அப்பா அம்மா அத்தை சித்தி மாமா, அந்த பெரும் குடும்பம் எல்லாம் வந்து நிக்குது. எல்லாரையும் நிறுத்திருக்காங்க. எல்லாரும் மேடையில வந்து நின்று பழக்கம் இல்ல, இந்த மாதிரி எல்லாரையும் பார்த்து பழக்கம் இல்ல. சேருக்கெல்லாம் துணி போட்டு அழகழகா சேர் எல்லாம் வச்சிருக்கு, ரிப்பன் எல்லாம் கட்டிருக்கு. ரொம்ப ஒரு கார்பரேட் கலாச்சாரத்தோட அவ்வளவு அமோகமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த 3 பசங்க அப்படியே நின்று பாத்துட்டு இருந்தாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த தொகுப்பாளினி அவங்க கிட்ட கேட்ட போது அவங்களுக்கு என்ன நினைக்கிறதுன்னு தெரியல. அவங்க கிட்ட கொடுத்த மைக்கில் அவங்க பேசணும்னு கூட அந்த குழந்தைங்க தெரியல. அந்த குழந்தைங்க ஒரு நடுநிலை பள்ளி கூட இல்ல, ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி மாதிரி மூலையில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துல 5ஆம் கிளாஸ் டிராப் அவுட்டா இருந்த குழந்தைங்க. மோர் தேன் 20 பீப்புள் இந்த 3 குழந்தைங்களும் காப்பாத்திருக்காங்க. அந்த பெருவெள்ளத்துல பாஞ்சு போய் காப்பாத்திருக்காங்க. அவங்களுக்கு 200க்கு 200 நீ வாங்கினாதான் பெரிய ஆளா வாழ்க்கையில வருவேன்னு யாரும் காதல போதிக்கல.
டியூஷனுக்கு அனுப்பல. படிப்புங்கிறதே அவங்களுக்கு பெரிய ஆடம்பரம். படிப்பு பள்ளிக்கூடத்துக்கு போனா மத்தியானம் சாப்பாடு கிடைக்கும்னா கண்டிப்பா போறேன்னு சொல்லக்கூடிய குழந்தைங்க. அந்த வட்டத்துக்குள்ள அந்த குழந்தைங்களை உட்கார வச்சு கேட்ட போது அந்த பையன் ஒருத்தன் வாங்கிட்டு இப்படியே பார்த்தா, என்னமே எங்களை கூட்டிட்டு போனாங்க, எங்கேயோ கொண்டு போனாங்க, அப்புறம் இட்டாந்து இங்க விட்டுட்டாங்க அப்படின்னு இழுத்து இழுத்து சென்னை பாஷையில பேசி, நீ பேசுறியாடா அப்படின்னு இன்னொருத்தங்கிட்ட கேட்டான். அப்படின்னு நீ பேசுறியாடா? சரிங்க இந்தாங்கன்னு கொடுத்தாச்சு. அவங்க பேசி முடிச்சாச்சு. ஆனா அவங்களுக்கு அவார்டு கிடைச்சதை விட ரொம்ப உருக்கமான சம்பவம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஜட்ஜஸ் உட்காந்து செலக்ட் பண்ணாங்க. அதுல இந்த 3 குழந்தைங்க பண்ணதுல ரொம்ப அழகான செயல், உணவு பொட்டலம். இவங்க எல்லாரையும் காப்பாத்தும் போது நீஞ்சி வந்து உணவு பொட்டலம் இவங்க கையில கொடுத்திருப்பாங்க தானே, அந்த மாதிரி இவங்க கைக்கு கிடைச்ச உணவு பொட்டலத்தை இந்த குழந்தைங்க வாழ்க்கையில ரொம்ப வசதியான பணக்கார குடும்பத்தை சேர்ந்து, ஆனா மழை பெருவெள்ளம் வந்ததுனால எல்லாம் அடுக்குமாடி குடியிருப்புகள் எல்லாம் தண்ணிக்குள்ள முழுகி போய் மாடியில் நின்று சாப்பாடு வேணும்னு இவன் வயசு உள்ள குழந்தைங்க, இவனோட பெரிய குழந்தைங்க பசி தாங்காம அழுத போது இவங்க கையில இருந்த பொட்டலத்தை எல்லாம் கொடுத்துட்டு அவங்க சொன்னது என்ன தெரியுமா? நாங்க பசி பழகினவங்க, எங்களுக்கு பசி பழக்கம், இவங்களுக்கு எல்லாம் பசி தாங்க மாட்டாங்க, அதனால கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்களுக்கு பின்னால ஃபேன் கிளப் கிடையாது. இவங்க போட்டோவை நிறுத்தி வச்சு, பிளெக்ஸ் போர்டை நிறுத்தி வச்சு, மாலையை மாட்டி பாலபிஷேகம் யாரும் பண்ணல. வலிக்குதுன்னு உட்காடுறாங்க. அம்மா உனக்கு வலிக்குதாமா தலை அப்படின்னு கூட கேட்க முடியாத அளவுக்கு ஒரு டிவி என்ன வசீகரிச்சு என்ன அதுக்கிடையே உட்கார வச்சிருக்குமோ, ஒரு போன் என்ன அந்த அளவுக்கு என்ன ஆக்கிரமிச்சது அப்படின்னு சொன்னா, இந்த குழந்தைங்களை நம்பி வீடு எப்படி இருக்கும்? இப்ப திரும்பி போறோம், எங்கெங்கயோ இருக்கிறவங்களை நினைச்சு பரிதாபப்படுறோம். குடும்பத்துல இருக்கக்கூடிய அம்மா அப்பாவை கேட்கறதுக்கு ஆச்சு. மாலை திரும்பி போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடித்த உணவுன்னு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுத்துருப்பாங்கல்ல, உங்களுக்கு பிடிச்சதை விட உங்க ஃப்ரெண்டுக்கு பிடிச்சது தானே நீங்க கேட்பீங்க. அம்மா உங்க சப்பாத்தி சூப்பரா இருக்கும்மா, பாவம் காலையில வெங்கன்னு அம்மா ஒரு இட்லியோ தோசையோ பண்ணிட்டு இருப்பாங்க. மா சப்பாத்திமா, அம்மா தயிர் சாப்பாடு வச்சிடாதீங்கம்மா, சப்பாத்தி உங்களுக்கு சூப்பரா இருக்குமா, என் ஃப்ரெண்டு கேட்டிருக்காமா. உங்க ஃப்ரெண்டுக்காக அவசரமா ஓடி ஓடி வந்து சப்பாத்தியை பண்ணி கொடுத்துட்டு போன அம்மா கிட்ட மாலையில வந்து பக்கத்துல உட்காந்து, அம்மா மத்தியானம் சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க? அப்பா திரும்ப, அப்பா சாப்பிட்டீங்களா மத்தியானம், என்ன சாப்பிட்டீங்கப்பா, நல்லா சாப்பிட்டீங்களா, நான் வேணா உங்களோட அயன் பண்ணட்டுமா, இதுக்காக அடுத்த வீட்டு குழந்தையா கூப்பிட முடியும்? ஆக 2வது பண்பு, உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறீங்க, குடும்பத்துக்கு உதவியாக இருக்கீங்க. குடும்பத்துக்கு உதவியாக இருந்தா மட்டும்தான் உங்களால அடுத்த கட்சிக்கு போக முடியும். 3வது, ரொம்ப கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற குழந்தையாகவே இருந்துட்டு போங்க. நான் சொல்ற தனிநபருடைய விழுமியங்கள் அப்படியே குடும்ப விழுமியமா மாறும். வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்திருக்காங்கன்னா அவங்க கூட உட்காந்து 5 நிமிஷம் பேசி, குடிக்க தண்ணி கொடுத்து, எப்படி இருக்கீங்க அத்தை மாமா இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா நாளைக்கு எனக்கு ஒரு தேர்வு இருக்கு, நான் போய் படிச்சுட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு போனா போதும். அங்க போய் உட்காந்து புத்தகத்தை திறந்து அதையே வெறிச்சு பாத்துட்டு இருந்தா வார்த்தைகள் எல்லாம் தலைவழியா உள்ளுக்குள்ள போயிருமா என்ன? காதை தீட்டி வச்சுட்டு அங்க என்ன பேசிட்டு இருக்காங்க தானே கேட்டுட்டு இருக்க போறோம். நாங்க என்ன நினைக்கிறோம், வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள்லாம் உங்களுக்கு பரிச்சை அப்படின்னா வீட்டுக்கு விருந்தாளியே வரக்கூடாது, கல்யாணத்துக்கெல்லாம் போவே கூடாது.